மனிதனோட வாழ்க்கை உறவுகளோட கொண்டாட்டம். அப்புறம் இந்த உறவால தான் நம்மளுடைய வாழ்க்கை முழுமையும் அடையும், நிறைவேறவும் செய்யும். இந்த உறவால தான் நமக்கு சந்தோஷம் கிடைக்கும், வாழ்க்கையின் போராட்டத்துக்கு ஊக்கத்தை கொடுக்கும். நாம நம்மளுடைய எல்லா உறவுகளையும் அனைத்து விதமான சாஸ்திர சம்பிரதாயங்களோட அலங்கரிப்போம். அப்புறம் அதுக்கு ஒரு பண்டிகையோட வடிவத்தை கொடுப்போம். ஆனா ஒருவேளை இதே உறவு தூக்கு கயிறா மாறுச்சுன்னா, இதே உறவு மனிதனோட சுகமா மாறுறதுக்கு பதிலா அவனோட துக்கத்துக்கு காரணமா மாறுச்சுன்னா. வணக்கம் கிரைம் பேட்ரோல் சதாக்கோட இந்த எபிசோட்ல நான் உங்கள் அனுப் சோனி உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். என்ன குழந்தைனாரே, இந்த வருஷம் கருவாச்சா விரதம் ரொம்ப பலமா இருக்கு. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல அண்ணி. ஒரு வேலை பண்ணுங்க, எனக்காக ஒரு தங்கச்சியை கூட்டிட்டு வாங்க. அடுத்த வருஷம் அத்தை 2 மருமக கூடயும் கொண்டாடுவாங்க. சரிதானா அத்தை? மம்மி, எனக்கு ரொம்ப பசிக்குது. உங்க அப்பாவுக்காக தான் காத்துட்டு இருக்கேன். அப்பா வந்து பூஜை செஞ்சதுக்கு அப்புறம் எல்லாரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிடலாம். நிறுத்து கொரியர். சார், நீ எத்தனை மணிக்கு வரணும்? இப்பயா வருவ? சார், நீங்கள் எதுக்கு வெளியே நிற்கிறீங்க? நான் வீட்டுக்கு வந்து கொடுத்துருப்பேனே. அப்புறம் என் சர்ப்ரைஸை கெடுத்திருப்ப. சைன் எங்கே பண்ணணும்? இங்கே பண்ணணும் சார். சீக்கிரம். ஒரு பக்கம் லேட் பண்ணுவ அப்புறம். இன்னைக்கு எதுக்கு அவருக்கு இவ்வளோ டைம் ஆகுதுன்னே தெரியல. இந்த காலத்து பொண்ணுங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கு கொஞ்சம் கூட பொறுமையே இல்ல. சாரி, நிலா வந்துடுச்சா? வந்துச்சு. உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சீக்கிரம். அத்தை ஹாய். நான் வந்துடுறேன். சரி. யா ஓகே. முடிஞ்சது. அட என்னண்ணா நீங்க இன்னைக்கு வெறும் கையோட வந்து நிக்கிறீங்க? அன்னைக்கு கிஃப்ட் எதுவும் கொடுக்கலையா? அதோ ஸ்வீட்டான கிஃப்ட்ஸ் 2 கொடுத்துருக்கனே. உனக்கு இன்னும் ஏதாவது கிஃப்ட் வேணுமா? பாரு, உங்க அண்ணி வேணான்னு சொல்லிட்டாங்க. முடிஞ்சதில்ல? சரி, முடிஞ்சது. நீ சீக்கிரம் போ. இன்னைக்கும் கிளைண்டா? சடங்க முடிங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் மீட்டிங், போய் தான் ஆகணும். தண்ணியாவது கொடுங்க. முடிஞ்சுதா? ஓகே, போதும். நான் வரதுக்கு லேட் ஆகிடும். எனக்காக காத்துட்டு இருக்காது. நான் கிளம்புறேன். பிஸ்னஸ் டெவலப் ஆகிட்டு இருக்கு, புது ஆர்டர்ஸும் வருது, இன்வெஸ்ட்மெண்ட்டும் தேவை. 1.5 லட்சம். இன்னும் 1.5 லட்ச ரூபாயா? ஏற்கனவே நான் 8 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். என்னப்பா நீ உன் பணத்தை நான் என்ன லாக்கரில் ஒழிச்சு வச்சிருக்கேன்? ரா மெட்டீரியலில் லாக் ஆகிடுச்சு. இன்னும் 2 நாளில் 1.5 லட்சம் வரலனா ஒரு ஆர்டர் கூட போகாது. இன்னொரு பக்கம் பேர் கூட கெட்டு போயிடும். ஆர்டரும் கிடைக்காது, ப்ராஃபிட்டும் கிடைக்காது. அப்புறம் 8 லட்சமும் முழுகிடும். சரி, நான் ஏதாவது யோசிக்கிறேன். குஷி, ஏமா மருமகளே, இப்படி ரெடி ஆயிட்டு எங்க போற? அத்தை சாரி ஃபால்ஸ் தைக்க கொடுத்துருந்தேன், அதை வாங்கத்தான் போறேன். சாரி தானே வாங்க போயிட்டு இருக்க? கல்யாணத்துக்கு எதுவும் போகலல்ல? அப்போ இப்படி ரெடி ஆயிட்டு போக வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? போ, சேஞ்ச் பண்ணிட்டு போ. ஒன்று பண்ணு, நீ போகும்போது என் புது சாரியும் கொண்டு போய் கொடு அவர்கிட்ட. அதுக்கும் ஃபால்ஸ் தைக்கணும். சரி மம்மி, சீக்கிரம் கிளிப் போடுங்க. பாட்டி எங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. பாரு, பாட்டியை தொல்லை பண்ணக்கூடாது. ஓகே? பாட்டியை நான் இல்லை, நீங்க தான் தொல்லை பண்ணுவீங்க. உனக்கு வாய் ரொம்ப தான் ஆடுது. பசங்களா ரெடியா? சித்தப்பா, எனக்கு இந்த லேஸ் கட்டி விடுங்க. இங்க பாரு, இவன் லேஸ் கூட கட்டாம சுத்திட்டு இருக்கான். இப்படி வா, மேலவை. இவ்வளவு வளர்ந்துட்ட, உனக்கு இன்னும் லேஸ் கட்ட கூட தெரியல. சரி, பத்திரமா போங்க. டென்ஷன் ஆகாதீங்க அண்ணி. பாய் மம்மி. பாய் மம்மி. பாய். வீட்டுக்கு வந்தாச்சு. சரி, இப்போ நீங்க போங்க. நீங்க வரலையா சித்தப்பா? ஆக்சுவலி எனக்கு வேலை இருக்கு, நான் அப்புறமா பார்க்கறேன். ஓகே, பாய் சித்தப்பா. பாய் பை சித்தப்பா. பேர பசங்களா வந்துட்டீங்களா? மூட் ஆஃப் ஆயிடுச்சுப்பா. பரவாயில்ல விடு, மெதுவா எல்லாத்தையும் மறந்துடுவேன். மெதுவா இதுக்கு? இன்னைக்கே மறந்துடலாம். அப்படின்னா என்கிட்ட ஒரு பிரமாதமான ஐடியா இருக்கு. என்ன? வா, சில் அவுட் பண்ணலாம். சரி, ஓகே, போலாமே.
இது எப்படிம்மா இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு பாட்டி. கபீர், இது உனக்கு. தேங்க்யூ. அப்புறம் இது என்னோட பிரின்சஸ்க்காக. தேங்க்யூ தாத்தா. அப்புறம் கேளு, முதல்ல உங்க அம்மாவுக்கு போய் காட்டு. அம்மா, இது எனக்கு தாத்தா கொடுத்தாரு. ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட இதை காட்ட சொன்னாரு. கபீருக்கு என்ன கொடுத்தாரு? அட, அதை நான் பார்க்கவே இல்லை. கபீர், நிறுத்து. அட அண்ணா, ஓஜோல அண்ணா. ஐயோ அண்ணா, வணக்கம்ண்ணா. ஐயோ, காசு எப்பண்ணா கொடுக்க போற? அது ரமேஷ் அண்ணன், எனக்கு இன்னும் கொஞ்ச நாளைக்கு டைம் வேணும், வேற ஒன்றும் இல்லை. இதோ பாருண்ணே, எனக்கு காசு திரும்ப வேணும். மற்றபடி நீங்கள் புத்திசாலி, பார்த்துக்கோங்க. அண்ணா, அட please அண்ணா, அண்ணா. என்னண்ணா இதெல்லாம்? நீங்கள் போய் பிஸ்னஸ் கொஞ்சம் நஷ்டத்தில் போயிட்டு இருக்கு. நம்ம எத்தனை நாள் பழகிருப்போம். நான் உங்களை ஏதாவது ஏமாத்திருக்கேனா? என் முகத்தை பார்த்து ஏமாந்துடாது. இந்த பிஸ்னஸை நான் சும்மாலாம் டெவலப் பண்ணல. இன்றைக்கி மட்டும் என் காசு வரலண்ணா, உன் வாயை கிழிச்சாவது என் காசை எடுப்பேன். அப்புறம் ரொம்ப புத்திசாலி மாதிரி நடிக்க ட்ரை பண்ணேன். உனக்கு எப்பேற்பட்ட நிலைமை வரும்னா வருத்தப்படுறது கூட உனக்கு எதுவும் இருக்காது. அட சைக்கிள் சார், பசங்க கூட விளையாடிட்டு இருக்கீங்களா? ஸ்வீட் கொடுங்க, ஸ்வீட் இந்தாங்க. பிரசாதம் சாப்பிடுங்க. பூஜை பிரசாதம். கேட்க மாட்டிங்களா எந்த பூஜைன்னு? புது பில்டிங்கோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் ஆரம்பிச்சிருக்கோம்ல, அதோடது எடுத்துக்கோங்க. அட எடுத்துங்க. இதை கேட்க மாட்டிங்களா எந்த பில்டிங்னு? உங்களோட இந்த பங்களாவை வாங்கி இங்கே இந்த ஊர்லேயே மிகப்பெரிய பில்டிங் கட்ட போகிறேன். நான் உனக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, நான் இந்த பங்களாவை உனக்கு விற்க மாட்டேன். ஏய் கிழவா, ரொம்ப புத்திசாலியாட்டம் நடிக்காது. என்ன தைரியம் இருந்தா எங்க அப்பாட்ட இந்த மாதிரி பேசுவேன்? இங்க இருந்து போ. தைரியத்தை பார்க்கணுமா? நீ அந்த மாதிரி எதுவும் பண்ணிடாத. எனக்கு பங்களா கொடுக்க மாட்டேன்னு மறுத்த அப்புறம் யாருக்காக அந்த பங்களாவை விட்டுட்டு போகணும்னு நினைக்கிறியோ அவங்களே இருக்க மாட்டாங்க. உறவுகளில் சிக்கி இருக்க சர்மா குடும்பம் எப்படியோ எல்லாரையும் சந்தோஷப்படுத்திக்கிட்டு தான் வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தாரு. ஆனா இந்த விபத்து குடும்பத்தோட தூக்கத்தையே கெடுத்துருச்சு. சஞ்சிதா, கபீர் அப்புறம் குஷியோட நிலைமைய பார்த்து எல்லாரும் தகச்சு போயிட்டாங்க. இந்த ஒரு விபத்து நிறைய கேள்விகளை எழுப்பிடுச்சு. ஆனா இப்ப மிகப்பெரிய கேள்வி இதுதான், சஞ்சிதா அப்புறம் பசங்க 2 பேர் உயிர் பிழைப்பாங்களா? ஹலோ சார், சிட்டி ஹாஸ்பிட்டலில் ஒரு பொம்பளை தன்னோட 2 பசங்களையும் அட்மிட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வாங்க சார். சரி, நான் உடனே வரேன். சார், 3 பேரோட நிலைமை